ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாத் சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்திதிராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயகசந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இன்று ஒரு முக்கியமான நாள், ஸ்ரீ வைஷ்ணவ திருநாள், பங்குனி உத்திர திருநாள், பெருமாள் தாயார் சேர்த்தி திருநாள். முக்கியமாக திருவரங்கனும் ஸ்ரீரங்க நாச்சியாரும் தனித்தனியாக சன்னிதானத்தில் இருந்தாலும் இன்று சேர்த்தி திருநாளாக அழகிய மணவாளனும் தாயாரும் சேர்ந்து நமக்கு காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் அருளும் நாள். இப்பொன்னாளை தேர்ந்தெடுத்துதான் பகவத் ராமானுஜர் பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணினார், மோட்சம் வேண்டினார். அவருக்கு மட்டுமல்ல, அகில புவனத்திற்கும் அனைவருக்கும் மோட்சம் வேண்டி, அத்தனை பேருக்கும் நற்கதி வேண்டி தாயாரை முதலில் புருஷகாரமாக பற்றி கொண்டு பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார். மனோவாக்காயைகி அநாதி காலப்பிரவர்த்த அனந்த அக்கிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதவசார பாகவதவசார அசக்கியாவசார ரூபனானாவித அனந்தவசார ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷ சமஸ்வ புருஷோத்தம என அவர் சரணாகதி பண்ணுகிறார். பகவானே, அடியேன் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ குற்றங்கள் பாவங்கள் பல செய்திருக்கலாம். பாகவத அவதாரங்களில் ஆளாகியிருக்கலாம். எல்லாவற்றையும் பொறுத்து அருளவேணுமாய் தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடியேன் தேவரின் திருப்பாதங்களில் சரணடைகிறேன். அடியேனை ஆட்கொண்டு அருள் புரிய பிரார்த்திக்கிறேன். மோட்ச பிராப்தியை வேண்டி நிற்கிறேன் என பெருமாளை வணங்கி நின்றார் பகவத் ராமானுஜர். இதிலிருந்து ஒரு பாடத்தை நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறார். காரியம் கைகூட வேண்டுமென்றால், நினைத்தது நடக்க வேண்டுமென்றால், பாவங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால், சரணாகதி பலிக்க வேண்டுமென்றால் முதலில் தாயாரை புருஷகாரமாக பற்றி கொண்டு அவள் தயவோடு அனுகிரகத்தோடு பெருமாளை அணுகினால் நினைத்தது கைகூடும் என்பதை நம்போன்ற சாமானியர்களுக்கும் புரிய வைத்தார் ராமானுஜர். இந்த ரகசியத்தை ராமானுஜர் சுவாமி நம்மாழ்வாரிடமிருந்து தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார். நம்மாழ்வார் 5 பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணுகிறார். பெருமாள் நம்மாழ்வாரை காக்க வைத்துக் கொண்டே வருகிறார். பின் நம்மாழ்வார் சரணாகதி இறுதியில் பலித்தது எப்படி என்றால், மற்ற 4 திவ்ய தேச பெருமாளை மட்டும் சரணாகதி பண்ணினார். 5ஆவதாக திருப்பதி பெருமாளை சரணாகதி பண்ணும்போது, அகலகில்லே நிறையவந்த அலர்மேல் வங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரமுனி கண்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேனும் அடிக்குள் அமர்ந்து புகுந்தேனே என்று அகலகில்லே நிறையமின் என்று அலர்மேல் மங்கையை தாயாரை புருஷகாரமாக பற்றி கொண்டு பெருமாளை சரணாகதி அடைந்தார். சரணாகதியும் பலித்தது என்பார்கள். இந்த வழியை ராமானுஜரும் கை கொண்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே பங்குனி உத்திரத்தன்று நடக்கக்கூடிய கோயில் விசேஷ நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த வீடியோவிலே கண்டு அனுபவிக்கலாம். அது பெருமாள் தாயார் திருவீதி விழா வரும் நிகழ்ச்சி மற்றும் அங்கே சேர்த்தி மண்டபத்திலே பெருமாள் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் வாய்க்கக்கூடிய அந்த காட்சிகள் அனைத்தையும் இப்பொழுது கண்டு அனுபவிக்கலாம். பாருங்கள்.